ஹாய் கைஸ். பொதுவாவே பெரும்பாலான நாடகங்களை பார்க்கும்போது சில பல நல்ல விஷயங்களை கத்துப்போம். ஆனா இந்த டிராமாவை நான் பார்க்கும்போது இந்த சீ டச் த்ரில்லர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சீ டச்ல ஒரு பெயின். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன்டா இதெல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல். போன எபிசோட்ல டூஹா பைக்ல ஏதோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு நின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் மேல அதுவும் மாடிக்கு ஏறான். அந்த இடத்துல எல்லாரும் போட்டா அவனை செம்ம பொழந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி அவன் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு இந்த எபிசோட்ல காட்டியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது சீரியஸ்லி என் கண்ணுல இருந்து தானா கண்ணீர் கொட்டிடுச்சு. வாங்க ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலா டூஹா அப்படி அந்த மாடிக்கு போனதுக்கான ரீசன், அவனை பயங்கரமா பொலந்து நடக்க முடியாத அளவுக்கு தரையில தவழ்ந்துட்டு போயிட்டு இருக்கும் போது கேமரா பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. அப்பதாங்க நமக்கே கேமராவை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் கூட ஒரு டிடெக்டிவ் இருந்தார் இல்லையா, அவரு மாடியில போய் கேமரா ஃபிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவனோட ரூம்ல தான் கேமரா ஃபிட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி இந்த கதையை பார்த்தா நமக்கே தோணும். அதாங்க இல்ல, இவன் இதே மாடியில கேமராவை ஃபிட் பண்ணிருக்கான். அப்போ கேமராவை எதுக்குடா ஃபிட் பண்ற, அதுவும் 2 கேமராவை அப்படின்ற மாதிரி அவரு கேட்டதுக்கு, இந்த 2 கேமராவிலையும் என்னென்ன ரெக்கார்ட் ஆகுதோ அது கேமராவோட மெமரியில ஸ்டோர் ஆக கூடாது, ஸ்ட்ரெயிட்டா என்னோட போனுக்கு ரெக்கார்ட் ஆகணும். என்னோட போன்ல ரெக்கார்ட் ஆனது உங்களோட போனுக்கு வரணும். அதே மாதிரி பேக்கப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கான். ஏன்டா இத்தனை விஷயங்கள் நீ பண்ற அப்படின்ற மாதிரி அவரும் சிரிச்சுக்கிட்டே கேட்க, அதெல்லாம் உங்களுக்கு கடைசியா தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனாலதான் இப்போதைக்கு கேமரா பார்த்து சிரிச்சுட்டு அங்க இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் தூண்டி விட அவங்களும் டே இவன் சும்மா இல்லடா, நம்ம சிஇஓ அவர்கிட்ட போய் சவால் விட்டுருக்கான், எவ்வளவு திமிரு இருக்கும் இவனுக்கு அப்படின்ற மாதிரி அந்த சைக்கோட பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. எல்லாமே அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஃபைனலா அவன் அப்படி பேசுறத பார்த்து ஒருத்தன் ஷூவால மூஞ்ச மிதிச்சுட்டு அவனை அப்படியே அலேக்கா தூக்கி மாடியில இருந்து கீழே போட்டுறானுங்க. அவனுக்கு பண்ற ஒவ்வொரு விஷயமும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குங்க. டுஹாவோட பாடி மாடியில இருந்து கீழே விழும்போது நெஞ்சே அடைச்ச மாதிரி ஒரு வலி. எதுக்காக? பெக்காஜினுக்காக தன்னோட உயிரையும் கொடுக்க முன் வந்திருக்கானே, ஆல்மோஸ்ட் அவனோட உயிரும் போயிடுச்சு. இந்த பக்கம் ஜென்சியோ ஆல்பத்தெல்லாம் பரட்டி பார்த்துட்டு இருக்கான். அதுல அவனோட ஃபேமிலி போட்டோ இருக்கு. முதல் முறையா இதுதான் அப்பான்னு தெரிஞ்சு அவனோட பயாலஜிக்கல் ஃபாதரை பாக்குறான். அடுத்து அவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன ஏதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது டூஹாவோட மொபைல்ல இருந்து வந்திருக்கு. அதுல அவனை அடிச்சு கொண்டு மாடியில இருந்து தள்ளி விட்டு ஒரு ட்ரம்முக்குள்ள போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த சமயத்துல இந்த சைக்கோவோட பிஏ வந்து இவனை இருந்த இடம் தெரியாம அழிச்சிருங்க, இவனை தேடி யாரும் வரப்போறது இல்ல, இவன் நம்ம சிஇஓக்கு பிரச்சனை பண்ணவன் அப்படிங்கிற மாதிரி அந்த சைக்கோவோட பேரெல்லாம் சொல்லி ஒரு கன்ஃபெக்ஷனையே கொடுத்து வச்சிருக்கான். அதே இந்த பக்கம் இவன் பார்த்துட்டு அப்படியே தூக்கி வாரி போடுது. அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த மேடம் பயங்கர கோவத்தோட உள்ள வரா. யாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணல, ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டா அவளோட ரூமுக்கு போயிட்டு ஒரு பொக்கே வச்சிருக்கா, அதை தூக்கி போட்டுட்டு டூஹாக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயுமே கால் பண்ணுவா இல்லையா, அந்த போன் எடுத்து அவ டயல் பண்ண ட்ரை பண்ணும்போது வாய்ஸ் மெயில்ல போகுது. வாய்ஸ் மெயில்ல போகும்போதே இவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அங்க இருக்க ஸ்டேட்ல வாய்ஸ் மெயில்ல போனது 1 பிரஸ் பண்ணி நீங்க வாய்ஸ் மெயில் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட நம்பரை தெரியப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆப்ஷன் கொடுக்குது. அதை கேட்டுட்டு இவளோட கண்ணு கலங்குது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அவ லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவளோட ஹஸ்பண்ட் சொல்லிருப்பான் இல்லையா, அவனை ட்ரேஸ் இல்லாம அழிச்சிடுன்ட்டு, அது ஞாபகத்துக்கு வர இந்த பக்கம் இவளுக்கு அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்து கதறி அழ ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் ஹீரோ இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து நேரா டூஹா கூட ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட என்ன நடக்குதுங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா, அவன் கேமராவை ஃபிக்ஸ் பண்ண சொன்னான், நான் கேஷுவலா ஏதோ பண்ண போறான் நினைச்சுக்கிட்டு தான்ப்பா ஃபிக்ஸ் பண்ணேன், ஆனா இப்படி எல்லாம் நடந்திருக்கும்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்ல, இதை பார்க்கும்போது என் ஈரக்கொலையே கொதிக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில பல பிக்கெல்லாம் இவன் கிட்ட காட்ட அது அப்படியே வீடியோவா பிளே ஆகுதுங்க. அப்படியில இருந்து அவனை உயிரோட இருக்கும் போது அப்படியே தள்ளி விடுவானுங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு தர்றான். இந்த பக்கம் இவ புருஷன் கூட படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது சரியா தூக்கம் வரல. அவ பாட்டுல எழுந்து போய் டீ குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ வந்தது ஸ்ட்ரெயிட்டா சிரிச்சுட்டு, நீ ஏதோ என்கிட்ட சொல்ல போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கேக்குதுங்க. அதுக்கு ஹீரோயின் டீய கேஷுவலா ஊத்திக்கிட்டே, இங்க பார், இதுக்கப்புறம் நீ என்ன என்னோட அனுமதி இல்லாம தொடக்கூடாது, நீ சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல பின்னாடியிலேருந்து வந்து ஹக் பண்ணுவ இல்லையா, அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன் உன்னோட மூச்சு காத்து கூட என் மேல பெர்மிஷன் இல்லாம படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே டீ குடிக்க, அதை பார்த்துட்டு இந்த சைக்கோ சிரிக்க பார்க்கவே அவளுக்கு கடுப்பா இருக்கு. அந்த சமயத்துல நம்ம 2 பேரும் புருஷன் முன்னாடி தானே, இப்படியாப்பட்ட தடைகள் எல்லாம் மன வாழ்க்கையில போடக்கூடாது, அது தெரியாதா உனக்கு, அதை தாண்டா நானும் சொல்றேன், இது கல்யாண வாழ்க்கை, என்ன ஒரு பொம்மை மாதிரி நீ நடத்துற இல்லையா, அது எனக்கு பிடிக்கல, நான் உன்னோட மனைவின்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா உன்னோட ஈக்குவலா என்ன நீ ட்ரீட் பண்ணல, உண்மைதானடா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கேன், ஆனா நீ என்கிட்ட எப்படி இப்படி ரூடா பேசலாம், எதுக்காக நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, எனக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு உன்கிட்ட இப்படி ரூடா பேசுறதுக்கு, அது மட்டும் இல்ல உன்னை எப்படி எல்லாம் கார்னர் பண்ணணும்ட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கவே தோணுச்சு, உன்னை சுத்தி இருக்கவங்க வேணா உன்னோட பேச்சு கேட்டு ஆடலாம், அடி பண்ணியலாம், ஆனா நான் அப்படி கிடையாது, இந்த எவிடன்ஸ் அப்படின்ட்டு அவன் மொபைல்
மொபைல் எடுத்து டூஹா செத்தது அப்படியே காட்ட அதுல மெயினா இவனோட ஆட்கள் திமிரா பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு கன்ஃபெக்ஷன் கொடுத்துருப்பானுங்க. அதுல ஒருத்தன் இன்னும் தெளிவா சொல்லிருப்பான், இந்த சைக்கோ தான் கொல்ல சொன்னது. மிஸ்டர் மூன் இவனோட செக்ரட்டரி இருக்காரு இல்லையா, அவரு இவனை இதே இடத்துல கொண்டாலும் ட்ரேஸே இல்லாம அழிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கன்ஃபெக்ஷன் பண்ணிருப்பானுங்க. இப்ப புரியுதா உன்னை விட நான் எவ்வளவு பெரிய சைக்கோன்னு? உன்னால மட்டும்தான் மத்தவங்கள கார்னர் பண்ண முடியுமா என்ன? என்னாலேயும் உன்னை கார்னர் பண்ண முடியும், டிஸ்கார்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே, இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் வெளியில சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன்னோட பொசிஷன் போயிடும், அந்தஸ்து, உன் மேல இருக்க நல்ல பேரு எல்லாமே போயிடும். இதுக்கப்புறம் உன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா சொல்லு மிஸ்டர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப கலாய்ப்பா. அந்த சமயத்துல இதெல்லாம் காட்டி என்ன பிளாக்மெயில் பண்ண முடியுமா? அதனால்தான் என்ன இங்க வர வச்சு உட்கார வச்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவன் கேட்ட உடனே இந்த ப்ரூஃப் நீயே வச்சுக்கோ, இந்த விட்னஸ் நீயே வச்சுக்கோ, பட் நான் சொன்னதை மட்டும் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, உன்னோட டியர் ஃப்ரெண்டுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்குமே, சரி அந்த செத்து போனவனுக்கு நீ கெட்டவன்றது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்காக உயிரை விட பெருமைப்பட்டு உயிரை விட்டான். அதுக்கப்புறம் நீ என்னோட விஷயத்துல ரிஸ்க் எடுக்காத, என்ன தொட்ட அதுக்கப்புறம் நீ கெட்ட, நீ புருஷனாவே இரு, நான் பொண்டாட்டியாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவனை கிஸ் பண்ணிட்டு அவ பாட்டுல போக, இந்த பக்கம் பெர்ஃபெக்ட்டா ஒவ்வொரு கிரைமையும் பண்ணிட்டு வர இந்த சைக்கோ அப்படியே ஆடி போய் உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ண, அவன் இந்த கொலை எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதுக்கப்புறமும் நீ மேல மேல ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க போறியாடி, இதோட நிறுத்திட ப்ளீஸ், நான் சொல்றத கேளு, இதோட நிறுத்திடு, அப்புறம் எதுவுமே பண்ணாத, யாரையும் பழிவாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, முடியாதுடா நான் பண்ணுவேண்டா, பண்ணியே தீருவேன், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எவ்வளவு நாள்டி, எத்தனை வருஷங்களா நீ இதையே பண்ணிட்டு இருக்க போற அப்படின்ற மாதிரி அவன் கோவமா கேட்க, இது எல்லாமே என்னோட தப்பு, இதை என்னாலதான் சரிப்படுத்த முடியும், என்னால நடுவுல நிறுத்தவே முடியாது, நீ என்னோட பொசிஷன்ல வந்து நின்னு பாரு அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இங்க பாரு இதோட நீ நிறுத்திடு, அப்படி நிறுத்தலனா இதுதான் நான் உன்கிட்ட பேசுற கடைசி காலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இந்த பக்கம் இவ்வளவு யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கா, ஏதாவது பேசுடி அப்படின்ற மாதிரி அவ அந்த பக்கம் கெஞ்சிட்டு இருக்க, அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கா. அந்த சமயத்துல இதுதான் கடைசின்னு சொல்லு, டூஹா தான், இதுக்கப்புறம் நீ யாரையுமே பழி வாங்க மாட்டேன்னு சொல்லு, பிளீஸ் டி சொல்லு அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். என்னால நிறுத்த முடியாதுரா, நான் இந்த இடத்துல எவ்வளவு டேஞ்சரஸான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உனக்கும் நல்லா தெரியும், இதை நான் நிறுத்தினேன்னு வச்சுக்கோ, நான் இன்னும் அதுல பாதாளத்துக்கு போயிருவேன், இதுக்கப்புறம் என்ன நிறுத்துன்னு சொல்லாத, ஆனா நீ என்கிட்ட பேசுறத நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை டக்குன்னு உடைச்சிடுறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவன் யாருக்கோ கால் பண்ணி, உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி ஆஃபர் இருக்கு இல்லையா, அதை முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி கால் பண்ணிட்டு நேரா இந்த சைக்கோ பக்கம் வந்திருக்கான். இந்த பக்கம் அவனோட அசிஸ்டன்ட் மூன் தடுக்க, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த சைக்கோ அவனோட அசிஸ்டன்ட பார்த்து கேட்க, நம்ம ஜுன்சி அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீ டூஹாவை கொன்னது எனக்கு நல்லாவே தெரியும்டா, இதாண்ட எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பென் டிரைவை காட்ட, சரி வேற என்ன சொல்ல போற சொல்லு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த சைக்கோ கேட்க, இங்க பாரு ஆஜினுக்கு மட்டும் ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சேன் வை, இத மீடியால நான் போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் என்னன்னா இத பண்ணு அதை பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றா, நீ என்னன்னா இத வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க, ஏண்டா நீங்களா இத சோசியல் மீடியால போஸ்ட் பண்றத பார்த்துட்டு நான் சும்மாவா இருப்பேன், நீங்க ஒரு அடி பாஞ்சீங்கன்னா நான் 10 அடி பாய்வேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு சீப்பான வீடியோ வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில ஆஜினோட போன் இருந்துச்சு இல்லையா, அதுல இருக்க ரெக்கார்டிங்க பிளே பண்ணி காட்டுறான். அந்த சமயத்துல மூணும் பக்கத்துல நின்னுட்டு இருப்பாரு, அவர்தான் இந்த சைக்கோட பேரையே சொல்லியிருப்பாரு. அவனை பார்த்து அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவரும் தலையை குனிஞ்சுக்கிறாரு. இந்த பக்கம் ஃபுல் கன்ஃபெக்ஷனே நான் வச்சிருக்கேன்டா, என் மேல அழுக்கு விழுந்தா அதை கிளீன் பண்ணாமலாடா இருப்பேன், ஆனா நீங்களாம் என்ன த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால நீ ஆஜின திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்றது கொடுமைப்படுத்துறத உட்காந்து பாத்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னோட ஃப்ரெண்ட் இருக்காளே அவளும் என்ன வார்ன் பண்ணா, எங்களுக்கு தெரியும்டா இதை எப்படி முடிக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கத்தனமா சிரிச்சுட்டு, என் மனசுல என்ன தோணுதுன்னா நீ தான் அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுதுடா, பேசாம அவளை தனியா விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல போக, டக்குன்னு நம்ம ஹீரோ ஒன்னு நிறுத்தி, இல்ல அவளை என்னாலதான் நிறுத்த முடியும், நான் பண்ண ஒரே தப்பு, அவ என்ன பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தேன், தூரம் இருந்து அவ பண்றத பார்த்து கஷ்டப்பட்டேன், இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவன் கிளம்ப. இந்த பக்கம் இவளோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதாவது இவ லாஸ்டா ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது அந்த லாஸ்ட் சீன் இருக்கு இல்லையா, அப்போ ஒருத்த வந்து, இந்தாங்க இதுதான் எவிடன்ஸ், உங்க குடும்பத்தை யாரு கொன்னான்னு எல்லாமே இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி எதையோ ஒன்னத வச்சுட்டு போயிருப்பான். அந்த நேரத்துல இவ கதறி கதறி அழுதுருப்பா. அந்த சீன் பயங்கர ஹிட் ஆகி சில்வர் ஜூப்ளி லெவலுக்கு போயிருச்சுங்க. அந்த படம் இப்ப சூப்பர் ஹிட். அவளுக்காக
அவளுக்காக அவார்ட் கொடுக்க போறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா, இந்த ரெட் கார்பெட்ல அவ நடந்து வர மாதிரி இருக்குமே, அது மாதிரியான ஷோ இப்பதான் அவளுக்கு நடக்க போகுது. ஆக்சுவலா அவளுக்கு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது பாக்குறதுக்கே ரொம்ப கிராண்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் அவளை பார்த்து புகழ்ந்துட்டு இருக்கும்போது ஜுன்சி கிட்ட இருந்து கால் வருது. ஆனா அதை அவ அட்டன் பண்ணல. இந்த பக்கம் ஹீரோ அவன் ஒரு ஆல்பத்தை பார்த்துட்டு இருந்தான் இல்லையா, அதுல இருக்க எல்லா போட்டோஸும் எடுத்துட்டு இருக்கான். மீனா இவன் எதுல இருக்கானோ அந்த போட்டோஸ் எல்லாம் தனித்தனியா எடுத்து ஒண்ணா வெளியில வச்சிட்டு இருக்கான். ஃபைனலா ஒரு குப்பை கவர் மாதிரி எடுத்துக்கிட்டு அவன் வெளியில வருவாங்க. அந்த சமயத்துல அவங்க வீட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு லேடி, என்னங்க இது குப்பை கவரா, நான் டிஸ்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அதை கேட்க, அதை கொடுக்காம இல்ல நான் டிஸ்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுல பவ்யமா வெளியில போறான். இந்த பக்கம் ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும் போது சும்மா இல்லாம நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடுறாங்க. பார், என்னோட வாழ்க்கையில நீ ஹெல்ப் பண்றதா இருந்தா மட்டும் என் வாழ்க்கைக்குள்ளவா, இல்லன்னா தேவையில்லாம வந்து கொஸ்டின் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் தட்டி விட அதை இவன் படிச்சுட்டு இருக்கான். மாடியில நின்னுட்டு இப்போ ரெட் கார்பெட் ஷோ நடக்க போகுது. அவளுக்கு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு அவார்ட் கொடுக்க போறாங்க. அத அந்த ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா டிஸ்பிளேலயும் பிளே ஆயிட்டு இருக்கு. அப்படியே அந்த ரெட் கார்பெட் ஷோ ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க இருக்க லேசர் லைட்ஸ் அந்த ரெட் கார்பெட்டை மட்டும் அப்படியே கிளியரா காட்டுவாங்க. அதெல்லாம் செம்ம பெரிய பிரைடு. அந்த லெவலுக்கு அச்சீவ் பண்ணி போறதுக்கு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் தேவை. அவளும் இறங்கி அந்த ரெட் கார்பெட்ல நடக்கும் போது ஷீ இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி சிஸ்டர் ஆஃப் நார்த் கொரியான்னு அப்படியே அவளோட கிளாம காட்டுவா. இதை ஊர் உலகமே பார்த்து ரசிக்கும், பிக்சர்ஸ் எடுக்கும், போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த ரெட் கார்பெட்ல நடந்து போய் படியில ஏறி அவளுக்கான அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி அவ்வளவு போட்டோஸ். இந்த இடத்துக்கு அவ வந்து இப்படி நிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவ கஷ்டப்பட்டிருப்பான்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். என்னெல்லாம் அதே முகத்தை வச்சுக்கிட்டு அந்த கிராண்ட் ஸ்டேஜுக்கு போறா. அங்க குடிக்கணக்கான மக்கள் அவளுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்போ அவளுக்கான 46th ப்ளூ டிராகன் அவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த நாட்டுக்கே உரித்தான ஒரு அவார்டை கொடுக்க போறாங்க. அதுக்கு தகுந்தாப்புல கிரௌட் எல்லாருமே கை தட்டி எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருக்க. அந்த சமயத்துல பெக்காஜினை பார்த்து புகழ்ந்து ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் பெக்காஜினோட லைஃப் ஹிஸ்டரியே ஓடிட்டு இருக்கு. அத ஒருத்தர் லைவா ரிலே பண்றதுக்காக கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்காரு. அவரு இப்ப சொல்ல போறதெல்லாம் கன்ஃபெக்ஷன். பெக்காஜினோட சீக்ரெட் இது வரைக்கும் வெளியில வராம இருந்துச்சு, இன்னைக்கு வந்துருச்சு. அவ ஒரு சைக்கோன்றதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. அவ என்னென்ன பண்ணா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இதுக்கப்புறம் கன்ஃபெக்ஷனா ஒருத்தர் சொல்றதுக்காக முன் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் சொல்ல, இந்த பக்கம் இந்த கிராண்ட் அவார்டா வின் பண்ண போறது பெக்காஜின் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்க அத்தனை மக்கள் கரகோஷங்களுக்கு நடுவுல அப்படியே எழுந்து ரொம்ப சந்தோஷமா அந்த அவார்டை வாங்குறதுக்காக போவா. ஸ்டேஜ்ல போய் அந்த அவார்டை வாங்கினதுக்கு அப்புறம் அவளை பேச சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவளோட ஸ்பீச் என்னவா இருக்கும், இந்த இடத்துக்கு நான் வரதுக்கு அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன், இந்த அளவுக்கு நான் போராடினேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ற அதே டயலாக சொல்லி உங்க அம்மாவுக்கு, செத்து போன அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்றா, செத்து போன அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்றா. இப்படி அவ சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அவங்க அம்மா எப்படி செத்தாங்க, அவங்க அப்பா எப்படி செத்தாங்க, கூடவே இருந்த ஆக்டர் ஹியோ எப்படி செத்தான், அதுக்கப்புறம் தான் கூட படிச்ச தோழிக்காக ஜுன்சி எப்படி அஃபெக்ட் ஆனா, அதுக்கப்புறம் ஃபைனலா டோஹா எப்படி செத்தான் அப்படின்ற எல்லா கன்ஃபெக்ஷனையும் ஒரு மர்ம ஆசாமி சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் இவ உருகி நான் இந்த அளவுக்கு போராடினேன், அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க மக்களை நம்ப வைக்கிற அளவுக்கு பயங்கரமான ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் யாரோட முகத்தையும் காட்டாம துன்கில இருந்து நிறைய பேர் இவளை பத்தின உண்மை முகத்தை கிழிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இதுவும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அவங்க அப்பா செத்த இடத்துல சோய் எப்படி வந்து மாட்டினாரு, எப்படி இவ யூஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவளுக்கு கிராண்டா அவார்டு வேற கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பக்கம் இவ மாஞ்சி மத்தவங்க தான் மேல ஒரு வித சிம்பத்தி வரணும்னு பேசிக்கிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவா. ஆனா மொத்த பேரும் இந்த ஸ்டேஜ்ல இருக்க மொத்த பேரும் இவளோட வீடியோ பார்த்துட்டு ஸ்பீச் முடிஞ்சோன்னு கைத்தட்டாம அப்படியே அமைதியா மொபைலே நோண்டிட்டு இருப்பாங்க. இவளுக்கு டவுட் வந்துருது. பொறுமையா அந்த ஸ்டேஜை விட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோட போயிட்டு இருப்பா. ஃபைனலா ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிவி இருக்கும். அந்த டிவில நம்ம ஹீரோ பயங்கரமான மனவலியோட இத்தனையும் பண்ணது பெக்காஜின் தான் அப்படிங்கிற மாதிரி கடைசியான கன்ஃபெக்ஷனை கொடுத்துட்டு இருப்பான். அத அவ கேட்ட உடனே அவளுக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் அப்படியே வெளியில வரும் பாருங்க. அப்படியே அண்ணாந்து பாப்பா கையில வச்சிட்டு இருக்க அந்த அவார்டை தூக்கி போட்டு உடைக்கிறா. அதுக்கப்புறம் பைத்தியக்காரி மாதிரி போட்டிருந்த ட்ரெஸ் அதை போட்டுட்டு நடந்து மட்டும் தான் போக முடியும், ஓடலாம் முடியாது. ஓடி போயிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் ஜுன்சியோ எனக்கு நல்லாவே தெரியுங்க, ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு அவ அவங்க அப்பாவை அடிச்சு கொன்னதை நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். அந்த சமயத்துல என்னால ஒன்னும் பண்ண முடியல. அவளுக்காக கோர்ட்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிட்டயோ பதில் சொல்ல முடியல. அவ திருந்துவான்னு கடைசி வரைக்கும் பார்த்தேன். பட் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கா. யாரு செத்தாலும் பரவாயில்ல, நான் வாழணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல இருக்கா. இதுக்கப்புறம் அவளை நான் வளர விடக்கூடாது. அதுக்காக தான் என் ஃப்ரெண்ட் டூஹா இறந்ததுக்கு அப்புறம் மனசு கேட்காம எல்லாத்தையும் கன்ஃபெக்ஷனா வந்து சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல,
சொல்ல இவ பைத்தியக்காரி மாதிரி ரோட்ல ஓடுறதையும் அவ ஹஸ்பண்ட் மேல இருந்து பார்த்து ரசிக்கிறான். அதுக்கப்புறமும் பைத்தியக்காரி மாதிரி நடு ரோட்ல ஓடி ரோட்டெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போவா. அங்க இருக்க மக்கள் எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. இப்படியே அவ நடைபாதையா போயிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கன்ஃபெக்ஷனா சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கார் எடுத்துக்கிட்டு வரான். அவனை பார்த்த உடனே இவன் முறைச்சிக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருந்தவ திரும்ப சைக்கோத்தனமா சிரிக்க, நீ எதுக்காக என்ன பார்த்து சிரிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே ஸ்டெடியா நிப்பான். ஃபைனலா அவ கார்ல ஏற இவன் வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருப்பான். அப்ப காட்டு வழி பாதை வர மாதிரி இருக்கு. நம்ம எங்க போக போறோம் அப்படின்ற மாதிரி அவகிட்ட கேட்க, யாருமே இல்லாத இடத்துக்கு, மக்கள் வாழாத இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அங்கெல்லாம் போலாம், ஆனா ஏன் என்னோட பேச்ச கேட்கல? ஈஸியா சரிடா உன் பேச்ச நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இது நடந்திருக்காது. யாருமே இல்லாத இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற, உன்னால முடியாதே, எங்க போனாலும் நீ மாட்டிப்ப. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ பெக்காஜின், நீ சாகர வரையும் நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி அவளை பார்த்துக்கிட்டே அப்படியே பேச, அந்த சமயத்துல தன்னோட காதல முதலும் கடைசியுமா அவகிட்ட சொல்லிட்டு வண்டிய ஃபாஸ்டா ஓட்டிட்டு போய் மலையிலேந்து அப்படியே பறந்து போய் பள்ளத்தாக்குல உருட்டிக்கிட்டு விழும். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் அதே இடத்துல காலின்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய ஹைட்டு. அடுத்த நாள் நியூஸ்ல ஜின்சியோ ஓட்டிட்டு போன கார்ல ஹீரோயின் இருந்திருக்கா, இதுல ஜின்சியோ ஸ்பாட் அவுட், பெக்காஜினை மட்டும் காணும் அப்படின்னு ஒரு நியூஸ் ஓடுது. இந்த பக்கம் ஜின்சியோட அம்மா அவன் போனதுக்கு அப்புறம் அவன் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்து போயிருப்பான். அம்மா, நான் உங்களுக்காக நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், ஆனா கடைசி காலத்துல உங்க கூட சந்தோஷமா இருந்தேன். இதுக்கப்புறம் நான் எக்காரணத்தை கொண்டும் உங்க நினைவுல கூட வரக்கூடாதுமா, நான் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், அதனால என்னோட பிக்சர்ஸ் கூட வீட்டுல இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாக போறதையும் நோட் பண்ணிட்டு எழுதி வச்சுட்டு போயிருப்பான். சோ அவங்களும் போய் ஆல்பத்தெல்லாம் தேடி தேடி பாக்குறாங்க, ஒரு பிக்சர்ஸ் இருக்காது. ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவனோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே அப்படியே பதறி போய் ஓடுவா. அந்த சமயத்துல படியிலேருந்து ஸ்லிப் ஆகி மேலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் சைக்கோவை காட்டுறாங்க. அவன் டிவியே பார்த்துட்டு இருக்கான். அந்த டிவியில என்ன நியூஸ் ஓடுதுன்னா, பெக்காஜின் காரை விட்டு எழுந்து போற மாதிரி இருக்கு. சோ இப்ப அவங்க எழுந்து போனவங்க எங்க போனாங்க அப்படின்றதுதான் கொஸ்டினா இருக்கு. நான் எல்லா கார்லயும் டேஷ் கேமரா இருக்கும், அதுல குறிப்பிட்ட தூரம் வரையும் ரெக்கார்ட் ஆகும் இல்லையா, அந்த ரெக்கார்டை தான் இப்ப நியூஸ்ல காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே பேய் மாதிரி எழுந்து போனவ எங்க போனா அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும். கடைசியா அவ செத்து போயிட்டான்ட்டு அவளோட போட்டோ வச்சு அவன் புருஷன் ஒரு கல்லறையே கட்டி வச்சிருப்பான். அந்த இடத்துக்கு பூ வச்சுட்டு அவ கிளம்புறா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, கார் மேலேருந்து கீழே விழுந்துச்சு இல்லையா, அந்த சமயத்துல ரெண்டு பேரும் சீட் பெல்ட் போட்டிருக்காங்க. ஸ்டியரிங் இருக்கிறதுனால எப்பவுமே டிரைவருக்கு தான் பலத்தாடி இருக்கும், பிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா சைட்ல இருக்கவங்க கூட அப்படி இப்படி கொஞ்சம் தப்பிச்சிடலாம். இவதான் பேயாச்சே, சீட் பெல்ட் போடப்பட்டிருக்க, தலையில தொங்கிட்டு இருக்கா, இருந்தாலும் பயங்கரமா கத்திட்டு அங்க இருக்கிற கண்ணாடி எடுத்து சீட் பெல்ட்டை கட் பண்ணிட்டு அந்த காரை விட்டு எஸ்கேப் ஆகும்போது ஜுன்சியோட உணகல் சத்தம் கேக்குது. அவன் அவளோட கையை பிடிச்சுக்கிறாங்க. இவன் நினைச்சிருந்தா அந்த இடத்துல அவனை காப்பாத்திருக்கலாம், ஆனா கைய உதறி விட்டுட்டு அவ மட்டும் எஸ்கேப் ஆகி வெளியில போவா பாருங்க. அந்த சமயத்துல என் மனசு என்ன தோணுச்சுன்னா, இவளுக்காகவாடா நீ சூசைட் பண்ணிக்கிட்டு இப்படி செத்து போன அப்படின்ற மாதிரி தோணுச்சு. திஸ் இஸ் த ரியாலிட்டி. யாருக்காகவும் நம்மளோட உயிரை விடக்கூடாது. நல்லவங்களா இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும், ஒரு நாள் எல்லாமே சேஞ்ச் ஆகும் இல்லையா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவனை காப்பாத்தாம அப்படியே கைவிட்டுட்டு கஷ்டப்பட்டு அந்த மலையில ஏறி மேலேந்து அந்த காரையே ஒரு லுக் விடுவா பாருங்க. அப்படியே சைக்கோத்தனத்தின் உச்சக்கட்டோனே சொல்லலாம். இப்போ இவ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வெளியில வந்திருக்கானா, இந்த அளவுக்கு கொடூரமா அவளோட புருஷனை கொல்லுவான்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா இதுல நெக்ஸ்ட் சீசனும் இருக்கும். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க ஹைப்பையும் கொடுங்க. இந்த டிராமாவை பத்தின மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.